ஹே நாங்க கிளம்புறோம். சகாதேவனா சந்திரிகா வர்றா பாருங்க. சகாதேவன் வரதும் தெரியல போறதும் தெரியல. என்ன விசேஷம்? என்ன விசேஷம்னா ஜாலியா இருக்கேன். அன்னைக்கு நீங்க எனக்காக எழுதின அந்த கவிதை லெட்டரை அப்பா கிட்ட கொடுத்திருக்க வேணான்னு எனக்கு இப்ப தோணுது. இப்போவாவது தோணுச்சே, ரொம்ப சந்தோஷம். அதுக்கு பதில் கொடுக்கறதா இருந்தா இன்னும் டைம் இருக்கு, கொடுக்கலாம். இவங்களை எல்லாம் காதலிச்சு பின்னாடி சுத்தும் போது நம்ம கிளாமர் பத்தலன்னு வாழுங்க. இதுல பந்தா வேற. அப்புறம் எவனாவது வெத்து பயல கட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் அடங்கிடுவாளுங்க. இந்த சந்திரிகாவோட புருஷன் ஆள் எப்படி இருப்பான் சந்துரு? சுலைமான் சொன்ன மாதிரி தான், அவன் ஒரு வெத்து பையன். சகாதேவன் அண்ணா, சந்திரிகாவுக்கு கவிதை எழுதி கொடுத்தீங்களே, ஒழுங்கா பேசு, வளராத. அந்த கவிதையோட வரிகள் என்னன்னு எங்களுக்கு சொல்லுங்க. என் கண்ணுக்குள் விழியாய் இருக்கும் என் கண்ணின் மணியே சந்திரிகா, நீ இன்றி நான். நம்ம பேரை சொல்லி எவன்டா வெடி வெடிக்கிறது? சந்திரிகா வச்சிருப்பாளோ? இப்ப வெடிச்சு என்னடா பிரயோஜனம்? வெடிக்க வேண்டிய நேரத்துல விட்டுட்டாளே. சரி, நீ உட்கார்ந்து ஊத்துறேன். அண்ணா, பார்வதி அக்காவும் உங்க பையனும் வராங்க. இங்க வரா. என்னங்க இதெல்லாம்? ஏன் இப்படி இருக்கீங்க? அசிங்கமா இல்ல? இதுல என்ன அசிங்கம் இருக்கு? ஊர் திருவிழால தானே நான் ஜாலியா இருக்க முடியும். ராணுவத்துல எல்லாரும் என்ன சார் சார்னு கூப்பிட்டு மரியாதை கொடுத்து ஒதுக்கி வச்சிடுறாங்க. அதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம்னு தான். சரி போ, சீக்கிரம் வந்துருங்க. போட. அப்பா சீக்கிரம் வந்துருங்க.